அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து, லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் இலிருந்து அல் அக்ஸா பள்ளிவாசல் பைதுல் முகத்தஸன் வரை கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த பயணம் புராக் என்ற வேகமான வாகனத்தில் நடந்தது. அங்கே சென்ற பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக நமாஸ் நடத்தினர். இரண்டாவது மிஃப்ராஜ் வானுலக பயணம். அல் அக்ஸாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இந்த பயணத்தில் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரில் அவர்களும் உடன் இருந்தார்கள். 7 வானங்களில் நடந்தவை. ஒவ்வொரு வானத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபிமார்களை சந்தித்தார்கள். முதல் வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முக்கிய நிகழ்வு நமாஸ் கட்டளை. இந்த பயணத்தின் போது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நாள் ஒன்றுக்கு 5 நேர நமாஸ் கட்டளையாக அளித்தார். ஆரம்பத்தில் 50 நேர நமாஸ் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆலோசனையின் மூலம் அது 5 நேரமாக குறைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பெரிய மரியாதை மற்றும் ஆறுதல். இந்த நிகழ்வு நடந்த ஆண்டு துக்கத்தின் ஆண்டு, இயர் ஆஃப் சோரோ என்று அழைக்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு நமாஸ் முக்கியத்துவம் மிக அதிகம் என்பதை உணர்த்துகிறது.